வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்பவே சிம்பிளான சூப்பரான நம்ம வந்து திணை பாஸ்தா நம்ம செய்ய போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இது நம்ம எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாஸ்தாவை வந்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். திணை பாஸ்தானே கிடைக்கும், எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து குழந்தைங்க நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பாஸ்தாவாக இருக்கும். இது நம்ம அந்த பாஸ்தாவை வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாஸ்தா வந்து 200 கிராம்ஸ் இருக்கும். இப்போ கடாயில் வந்து நம்ம வந்து 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். அதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நம்ம ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினோன்னா நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ இந்த பாஸ்தா வந்து நல்லா வந்து நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். நம்ம மற்ற பாஸ்தாக்கள்லாம் செஞ்சு கொடுக்காம நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஸ்வீட் கார்னையும் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து வேக வைக்காதது, பாஸ்தா கூடவே சேர்ந்து வேகட்டும்னு நான் அதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேக வச்சது இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பாஸ்தாவும் ஸ்வீட் கார்னும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், கட் பண்ணால் 2ஆக கட் ஆகணும். சூப்பராக வெந்துருச்சு. இது நம்ம வந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். திணை பாஸ்தா வந்து சீக்கிரமே வெந்துருங்க. 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் வந்து நல்லா நைஸாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப வெங்காயம் சேர்க்க வேண்டாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி நம்ம சேர்த்தாலே போதும். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நம்ம வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீடியம் சைஸ் அளவு நம்ம தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசெல்லாம் கட் பண்ணி போட வேண்டாம், மீடியம் சைஸ் அளவு நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா நமக்கு ஸ்மாஷ்டாக வேகணும். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாயை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து குடைமிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து ஒரு 3/4 பதம் நமக்கு வெந்தாலே போதும். அது நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி நம்ம செய்வோமோ அதே மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். திணை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து சிக்கன் மசாலா பவுடர் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் திணை பாஸ்தா வாங்கும்போது அது கூடவே உங்களுக்கு வந்து அந்த மேகியில் கொடுக்குற மாதிரியே ஒரு மசாலா கொடுப்பாங்க, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த பாஸ்தாவையும் ஸ்வீட் கார்னையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இந்த மசாலா கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். காரத்துக்கு வந்து அந்த பச்சை மிளகா மட்டும்தான், நம்ம வந்து மிளகாப்பொடி அதெல்லாம் நம்ம போடலை. ஏன்னா அந்த மசாலா பவுடர்லேயே சிக்கன் மசாலா பவுடர்லேயே எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம வந்து தனியாத்தூள் மிளகாத்தூளெலாம் நம்ம சேர்க்கவே இல்லை. இது கூடவே நீங்கள் வந்து பாஸ்தா மசாலா இருக்கும், அது நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஹெர்ப் சேர்த்துக்கலாம், சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த க்ரீன் சில்லிலாம் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க சாப்பிடும்போது பல்ல படிச்சுனா சாப்பிட மாட்டாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டான ஒன்று, ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான திணை பாஸ்தா தயாராகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.